Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து nth டேர்ம் வந்து என்னங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்குரிய சீக்வென்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சீக்வென்ஸை யூஸ் பண்ணி நம்ம nth டேர்மோட வேல்யூ என்னங்கறத கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்னா 2 5 10 17 இது எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு எனக்கு ஸ்கொயர் நம்பர்ஸோட நியர் வேல்யூஸா வந்திருக்கு. அதாவது 1 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 1 கிடைக்கும், 2 ஸ்கொயர் பண்ணால் 4 கிடைக்கும், 3 ஸ்கொயர் பண்ணால் 9 கிடைக்கும், 4 ஸ்கொயர் பண்ணால் 16 வந்து கிடைக்கும். 2ங்கிறது எனக்கு 1க்கு நியர்பை, 5ங்கிறது எனக்கு 4க்கு நியர்பை, 10ங்கிறது எனக்கு 9க்கு நியர்பை, 70ங்கிறது எனக்கு 16க்கு நியர்பை நம்பர். அதனால இதை விட எனக்கு நியர்பை எவ்வளோ நியர்பை கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 1 இன்க்ரீஸிங்லாம் கிடச்சிருக்கு. அதாவது இதோட 1 ஆட் பண்ணால் எனக்கு இந்த டேர்ம் 2 கிடச்சிடும், இதோட 1 ஆட் பண்ணோம்னா இந்த டேர்ம் 5 கிடச்சிடும், இதோட 1 ஆட் பண்ணனா எனக்கு 10 கிடச்சிடும், இதோட 1 ஆட் பண்ணனா எனக்கு 17 வந்து கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு ஜென்ரல் டேர்ம் என்னவா இருக்குன்னு பார்த்தோம்னா an is equal to n square plus 1 இருக்கும். n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டிட் பண்ணனா 1 square plus 1, n-க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணனா 2 square plus 1. இங்கே அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு. அதனால ஜென்ரல் டேர்ம் வந்து an is equal to n square plus 1 என்று கன்சிடர் பண்ணிக்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 0 1/2 2/3 என்று கொடுத்துருக்காங்க. இங்கே 0ல் டினாமினேட்டரில் எனக்கு என்ன நம்பருமே இல்லை, அதனால நான் 1 என்று கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படின்னா கீழே வந்து பார்த்தோம்னா எனக்கு 1 2 3 எனக்கு என்னோட வேல்யூஸாக இருக்குது. அப்படின்னா எனக்கு ஜென்ரல் டேர்மோட டினாமினேட்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா n எனக்கு கிடச்சிருக்கும். மேலே நியூமரேட்டர் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டேர்மை தவிர மற்றதெல்லாம் 1 2 3 எனக்கு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு டேர்மில் நான் இங்கே என்னோட வேல்யூ தான் 1. அப்படின்னா இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு எதோட மைனஸ் பண்ணால் எனக்கு 0 கிடைக்கும், 1 எதோட மைனஸ் பண்ணால் 0 கிடைக்கும்னு பார்த்தோம்னா 1ஓட 1 மைனஸ் பண்ணால் தான் எனக்கு 0 வந்து கிடைக்கும். அப்போனா எனக்கு ஜென்ரல் டேர்ம் n-1 இருந்திருக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா இங்கே n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டினாமினேட்டர் 1 கிடச்சிச்சு. இங்கேயும் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 - 1 0 ஆயிடும். இப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எனக்கு டினாமினேட்டரில் 2 கிடச்சிரும். 2 - 1ஓட வேல்யூ எனக்கு 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா இந்த டேர்ம் கிடச்சிச்சு. அப்படின்னா எனக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து an is equal to n-1/n கிடச்சிருக்கு. அடுத்தது தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தோம்னா 3 8 13 18ங்கிற ஒரு சீக்வன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தோம்னா எனக்கு எந்த டேபிள்லையுமே வரக்கூடிய நம்பர்ஸ் இல்லை, எல்லாமே மொத்தமாக இந்த 3 8 13 18ங்கிறது ஒரு காமன் டேபிளில் வருமானு கேட்டோம்னா வராது. அப்படி பார்த்தோம்னா இது எதோடைய நம்ம ஜென்ரல் டேர்ம் இதை எப்படி எழுத முடியும்னு பார்த்தோம்னா இது எல்லாமே 5க்கு நியர்பை நம்பர்ஸ். 5க்கு நியர்பை வந்து 3, 10க்கு நியர்பை வந்து 8, 15க்கு நியர்பை வந்து 13, 20க்கு நியர்பை வந்து எனக்கு 18. அப்படின்னா 5 டேபிளில் எதோட மைனஸ் பண்ணால் எனக்கு இந்த 3 கிடைக்கும்னு பார்த்தோம்னா 2ஓட மைனஸ் பண்ணால், அதாவது 5லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 3 கிடைக்கும், 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8, 15லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 13, 20லேருந்து 2 மைனஸ் பண்ணால் எனக்கு 18 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா இதோட ஜென்ரல் டேர்ம் என்னவா இருந்திருக்கும்னா 5n - 2 இருந்திருக்கும். இப்போ n-க்கு பதிலாக 1 கன்சிடர் பண்ணனா 5 × 1 வந்து 5, 5 - 2 வந்து 3, n-க்கு பதிலாக 2ங்கிறப்ப 5 × 2 10, 10 - 2 வந்து 8 கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த தேர்ட் சப்டிவிஷனோட ஜென்ரல் டேர்ம் 5n - 2ங்கிறது தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சிங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.